எடுத்துக்கிறேன். ஆர்கே, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அடுத்தடுத்து 3-4 விஷயங்களை பேசணும். நான் முதல்ல இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற விஷயங்கிறதுனால பாஜக தொடர்பாக பேசினோம். உங்களுடைய தகவல் அல்லது உங்கள் பார்வை என்ன ஆர்கே? எதிர்பார்த்த விஷயமா தான் இருக்கிறேன். இந்த கேசவநாயகம் பற்றி அந்த தகவல் கசிய விடுறது எதிர்பார்த்த விஷயம் தான். ஏனென்றால் அவர் 2 விஷயத்துல அவர் தோல்வி அடைகிறார். ஒண்ணு தேமுதிக விஷயத்துல அவர் யார்தான் பேசினாலும் இவர் தான் ஆர்கனைசேஷன் செக்ரட்டரி, இவர் தான் ஆர்எஸ்எஸ்னுடைய இந்த பாயிண்ட்ஸ் பர்சன், இவர் தான் பிஎல் ஐசண்டியஸா இருக்கிறாரு. இது ஒரு பக்கம் இருக்கு. ரெண்டாவது கட்சிக்குள்ளாலேயே பல விதமான கருத்துக்கள் பரவி கொண்டிருக்கிறது. குறிப்பாக அண்ணாமலை திடீரென்று இப்படி ஒரு டிசிஷன் எடுக்கிறது, அவர் மாறி நிக்க போறாருன்றது. அப்கோர்ஸ் ஹெச் ராஜாவினுடைய அந்த துரதிருஷ்டவசமான அந்த ஹெல்த் செட்பேக்கும் அதுவும் ஒரு பிரச்சனையாகத்தான் மாறுகிறது. ஏனென்றால் ஹெச் ராஜா ஓரளவுக்கு இன்டர்னல் பாலிடிக்ஸ் மேனேஜ் பண்ணக்கூடிய நபர். நாம எவ்வளவுதான் நமக்கு ஒரு அவர் பல விஷயங்கள்ல பத்திரிகையாளர்களுக்கு எதிராக, இல்லை என்றால் அரசாங்கத்துக்காக, அரசுக்கு எதிராக, கோர்ட்டுகளுக்கு எதிராக எல்லாம் எந்த அளவுக்கு பேசினால் கூட கட்சியை பொறுத்தவரை அவர் முக்கியஸ்தராக இருக்கிறார். அது இது நரேந்திர மோடியினுடைய, அமித்ஷாவினுடைய பாஜக நீங்க கட்சி பொறுப்புல இருக்கும்போது நீங்க துரிதமாக பணியாற்றீங்கன்னா வேற ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்க என்ன வேற செஞ்சாலும், என்ன அடாவடித்தனம் செஞ்சாலும் நீங்க கட்சியில முக்கியஸ்தராக இருப்பார் என்றது பல இடங்களில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள் தான், எடுத்துக்காட்டு தான் ஹெச் ராஜா. அவர் இப்போது முடங்கி இருக்கின்ற ஒரு நிலை நிச்சயமாக அது ஒரு பெரிய ஒரு பாஜகவுக்கு ஒரு பெரிய ஒரு செட்பேக்காக தான் இருக்கிறது. ஒண்ணு. ரெண்டாவது, அண்ணாமலையோட டிசிஷன். திடீரென்று அவர் தொகுதி இது வேண்டாம், சார்ஜ் வேண்டாம் என்று சொல்றது நிச்சயமாக ஷாம் சார் சொன்ன மாதிரி தான். நிச்சயமாக அது அதிமுக அந்த கூட்டணிக்கே பெரிய ஒரு தொய்வு வருகின்ற ஒரு நிலையா இருக்கிறது. நிச்சயமாக அண்ணாமலை எல்லா இடத்தையும் சென்று பிரச்சாரம் செய்ய வேண்டும். அவர் கண்டெஸ்ட் பண்ண வேண்டாம் என்ற ஒரு நிலையில் தான் இருக்கிறாரு. அதுல ஒண்ணு மாற்றுக்கிறது யாருக்கு இருக்க முடியாது என்று நான் கருதுகிறேன். பாஜகக்குள்ளாலே அதுக்கு ஒரு மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் உள்ள இருக்கின்ற சில எலிமெண்ட்ஸ் இல்ல அவரையே நிக்க மாட்டேங்கிறாரு, பாக்கி இருக்கிற தலைவர் எல்லாமே கண்டெஸ்ட் பண்றாங்களே, அந்த மாதிரி ஒரு பாலிடிக்ஸ் அங்க போயிட்டு இருக்கிறதாக நான் அறிகிறேன். எதற்காக அவரை மட்டும் ஏன் விட்டு வைக்கிறீங்கன்றது இது கூட இருக்கிறது. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் இந்த ஸ்டேட் லெவல்லே அது கர்வ் பண்ண வேண்டிய விஷயங்கள். அது இப்போ அடிக்கடி சென்டருக்கு போய் கொண்டிருக்கிறது. அது யாரை கிடைச்சாலும், பியூஷ் கோயல்ல இருந்து யாரை கிடைச்சாலும் அவர்களுடைய இடமெல்லாம் இதை பத்தி பேசுகின்ற ஒரு சூழ்நிலை வருகிறது. அப்போ பாஜகக்குள்ள இந்த ஒரு அன்சர்டனிட்டி, ஃப்ளூயிடிட்டி நிலவில் இருக்கிறது. அதுல முக்கியமான ஒரு கேசவநாயகத்தினுடைய ஒரு செட்பேக்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக தேமுதிக விஷயத்தில் தான். அது திமுக அவர்களுக்கு ஒரு சீட் ஆஃபர் பண்ணி ஏறத்தாழ அந்த பேச்சுவார்த்தைகள் புரோகிரஸ் ஆகக்கூடிய ஒரு நிலைமை பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் 2 இடத்துலையும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். தேமுதிக மிக தெளிவா இருக்கிறார்கள். யார் எங்களுக்கு அதிகமா சீட்டு கொடுக்கிறார்களோ, யார் எங்களுக்கு மரியாதை நடத்துறார்களோ அவங்ககிட்ட தான் போக முடியுது. அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் என்றால் அவங்களை பொறுத்த அளவில் அந்த கட்சியை வளர்க்க வேண்டும், அந்த கட்சிக்கு ஒரு மதிப்பும் அங்கீகாரம் இது கொடுக்க வேண்டும். அவ்வளவுதான் அவங்களை பொறுத்தவரை. அது நமக்கு புரிஞ்சு கொள்ளக்கூடிய இடத்துல தான் நாம அனைவரும் இருக்கிறோம். அப்ப அந்த ஒரு நிலைமையில் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அது செய்ய முடியாத ஒரு, இல்லை என்றால் பாஜக கூட்டணிக்குள்ளால் கொண்டு வர முடியாத ஒரு நிலைமை உருவாகிறது. அதுக்கும் அனைவரும் சேர்ந்து இவரு தலையிலே கட்டி இருக்கிறாங்க. ஏன்னா இவரு தான் ரெப்ரசன்டேட்டிவ், ஆர்எஸ்எஸ் ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கிறது. பிஎல் சந்தோஷ் அவரை ப்ரொடெக்ட் பண்ணலாங்கிறது அடுத்த விஷயமாக தான் நான் பார்க்கிறேன். என்றால் பிஎல் சந்தோஷும் ஆல்சோ இஸ் டார்ன் பிட்வீன் அண்ணாமலை அண்ட் கேசவநாயகம். அது பாஜகக்குள்ளால் இருக்கின்ற பிரச்சனையால பார்க்கிறேன். அதிமுக இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அவர்களால் எந்த அளவுக்கு துரிதமாக செயல்பட்டு கொண்டு ஒரு தேமுதிகவோடையோ இல்லை என்றால் பாக்கி இருக்கிற நபர்களுடைய பேச முடியும் என்ற நிலைமையும் இருக்கிறது. முன்னாள் இருந்த அதிமுக, அதாவது ஒருங்கிணைந்த அதிமுக தான் நிச்சயமாக ஒரு 10 பேர் போய் பேசியிருப்பாங்க. செங்கோட்டையன் இருந்தாரு, ஓபிஎஸ் இருந்தாரு, அப்கோர்ஸ் சசிகலா அந்த மாதிரி பேச மாட்டாங்க, டிடிவி, இவர்கள் எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு இல்லாத ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கோம். இதெல்லாம் எடுத்துக்கிறேன். பேசலாம் நம்ம. ஷபீர், பாஜக விவகாரத்தில் என்ன நடக்குது? ஆலோசனை கூட்டங்கள்ங்கிறது ஒரு தயாரிப்புக்கான, தேர்தலுக்கான கூட்டமா இல்லை வேறு மாற்றங்களை நோக்கி நகரக்கூடியதாக இருக்குன்னு பார்க்குறீங்க? இல்லை, முதல் முறையாக ஒரு ஆலோசனை கூட்டம் அப்படின்றது கமலாலயத்தில் நடக்காம ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெறுகிறது அப்படின்னும் போது நம்ம ஒட்டுமொத்தமாக இந்த கண்ட்ரோலை ஆர்எஸ்எஸ் கையில் எடுக்கணும்னு பார்க்குறாங்க. ஏன்னா சப்போர்ட்டிவ் ரோல் அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் எப்போ இல்லை, ஆர்எஸ்எஸ் சப்போர்ட்டிங் ரோல் தான் மற்ற மாநிலங்களில் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இங்கே இந்த கூட்டணிகளை உருவாக்குவது நம்ம பேசியிருப்போம் ஏற்கனவே. பீகார் தேர்தலுக்கு பிறகு
இந்த அலையன்ஸ் ஒட்டுமொத்தமாக வரணும், இந்த அலையன்ஸ் கன்சாலிடேட் ஆகணும் அப்படின்றதுக்காக ஆர்எஸ்எஸ் எடுத்த முயற்சிகள் அப்படின்றது ரொம்ப தீவிரமான முயற்சிகள். இபிஎஸ் போய் சந்திச்சாங்க, அதுக்கப்புறம் டிடிவி தினகரனை தனியாக சந்தித்தார்கள். அதிமுக கூட்டணியை ஒருங்கிணைக்க வேண்டும் அப்படின்ற முயற்சி அவங்க எடுக்கும்போது அமித்ஷா முயற்சி இல்லையா? இல்ல, அமித்ஷாவோட முயற்சி, பட் பேக்ரவுண்ட்ல ஆர்எஸ்எஸும் அதற்கான வேலைகளை செய்திருக்கிறது. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இங்க வந்து ஒரு பெரிய தொய்வு என்பது இருக்கிறது. பாஜக அதிமுக கூட்டணியில இந்த உட்கட்சி விவகாரங்கள், உட்கட்சி பிரச்சனைகளால, பாஜகவில் நிலவக்கூடிய உட்கட்சி பிரச்சனைகளால பெரிய அளவுக்கு ஒரு தொய்வு என்பது இருக்கிறது. என்ன உட்கட்சி பிரச்சனை? இங்க வந்து இன்னைக்கு நடந்திருக்க கூட்டத்துல வெளிப்படையாகவே அண்ணாமலை மீது பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர்கள், அதே போல மூத்த தலைவர்கள் வந்து குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். வார் ரூமை வச்சு மூத்த தலைவர்களை பற்றி அவதூறு பரப்புகிறார்கள். சமூக வலைதளங்கள்ல வந்து அவதூறு எழுதுறாங்க. அண்ணாமலை அவருடைய ஆதரவாளர்கள் எழுதும்போது அதை தடுக்கல அப்படின்ற மாதிரி ஓப்பனாவே அந்த ஃபைட் வந்து நடந்திருக்கிறது. இவ்வளவு நாட்கள் இதை வந்து வார் ரூம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. நயினார் நாகேந்திரன் வந்ததுக்கு பிறகு இனி யாரும் வந்து தனிப்பட்ட ரீதியில் வார் ரூம் வைக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் வந்து அவர் ஒரு அறிவுறுத்தலை கொடுத்திருந்தார். அதுக்கப்புறம் எல்லா வார் ரூமையும் டிஸ்மேண்டில் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சில முடிவுகளை எல்லாம் அவங்க எடுத்தாங்க. ஆனாலும் வார் ரூம் வைத்துக்கொண்டு சமூக வலைதளங்கள்ல குறிப்பாக அண்ணாமலைக்கு பிடிக்காத அல்லது அண்ணாமலை யாரை போட்டியாக கருதுகிறாரோ அவங்கள வந்து அட்டாக் பண்றாங்க அப்படின்ற ஒரு நேரடியான குற்றச்சாட்டும் விமர்சனமும் இன்னைக்கு அந்த கூட்டத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு விதமான ஒரு பிரச்சனையாக அங்க மாறி இருக்கிறது. அதே போல திரு அண்ணாமலையும் நயினார் நாகேந்திரனும் they are not on the same page. அவங்க பொதுவான இப்ப நீங்க வந்து செய்தியாளர் சந்திப்போ இல்ல பொது நிகழ்வுலையோ ரெண்டு பேரும் நல்ல நெருக்கமா தானே இருக்கிறாங்க, வெளிப்படுத்துறாங்க. ஒருவருக்கு ஒருவர் இருக்கக்கூடிய அன்பை அல்லது மரியாதையை சொல்லக்கூடியதா தானே இருக்குது. இல்ல, பொதுவெளியில அவங்க அப்படி இருக்கலாம், பட் உள்ளுக்குள்ள கட்சி ரீதியாக செயல்படும் போது அவர்களுடைய செயல்பாடுகள் அப்படின்றது வந்து ரெண்டுமே இருவரும் வந்து ஒரு நேர்கோட்டில் செயல்படவில்லை அப்படின்றது தான் வந்து ஆர்எஸ்எஸ் ஃபீல் பண்ணியிருக்கு. அந்த விஷயத்தை ஆர்எஸ்எஸ்ஸே எழுப்பியிருக்காங்க. ஆர்எஸ்எஸ் உடைய இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் அந்த அப்சர்வேஷன் வச்சிருக்காங்க. அதாவது கட்சி தான் முதன்மையானது, தனிப்பட்ட நபர்கள் அல்ல. இதுதான் வந்து ஆர்எஸ்எஸ் உடைய ஸ்டாண்ட். அப்போ இங்க வந்து அண்ணாமலை தன்னை முன்னிலைப்படுத்தி தனக்கான முக்கியத்துவத்தை உருவாக்குகிறாரே தவிர மாறாக கட்சிக்கான முக்கியத்துவமோ அல்லது அமைப்புக்கான முக்கியத்துவமோ அவர் வந்து சரியாக செய்யவில்லை. அந்த செயல்பாடுகள் அப்படின்றது வந்து ஒட்டுமொத்த கட்சி நீங்க சொல்றது முரண் பலவீனமாக இருக்கிறது அப்படின்றத பேசியிருக்காங்க. நீங்க சொல்றதுல ஒரு கிளாரிட்டி என்னன்னா, முரண் வந்து திரு அண்ணாமலை அவர்களுக்கும் நயினார் அவர்களுக்கும் அல்லது அண்ணாமலை அவர்களுக்கும் முன்னாள் மாநில தலைவர்களுக்கும் இருக்கு அப்படின்னா, நீங்கள் வந்து மாற்றம் செய்யப்பட போவதாக வரக்கூடிய செய்திங்கிறது திரு கேசவ நாயகம் வருது. அப்போ இது ஒன்னோட ஒன்று வேறையா இருக்கு. இது இப்போ எல்லோருடையும் நீங்கள் அண்ணாமலை வரும்போது உள்ள வரும்போது அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு ஆதரவு இருந்ததோ, இன்னைக்கு வந்து அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் அல்லது அவரை ஆதரித்த மூத்த தலைவர்கள்லாம் வந்து இன்னைக்கு அவருக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க. அந்த பிரச்சனை தான் வந்து இன்னைக்கு பூதாகரமாக இந்த கூட்டத்தில் வெடித்திருக்கிறது. ரெண்டாவது, கேசவ விநாயகத்துடைய ரோல் வந்து நீண்ட காலமாகவே இருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 5-6 தலைவர்களை அவர் பார்த்திருப்பார். ஸோ அந்த அளவுக்கு வந்து அமைப்பு பொதுச்செயலாளராக, ஏன்னா அது ஒரு முக்கியமான பொறுப்பு. அப்போ அமைப்பு பொதுச்செயலாளர் மாற்றும் போது ஆர்எஸ்எஸ் வந்து இதுல லீடு எடுக்க முடியுமான்னு பாக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இங்க களமாடுவதற்கும் அதே போல அவர்கள் நினைத்த விஷயங்களை வந்து எழுப்புவதற்கோ அல்லது அந்த பிரச்சனைகளை எல்லாம் வந்து தேர்தல் அரசியல் ரீதியாக மாற்றுவதில் ஒரு பெரிய பிரச்சனை என்பது இருக்கிறது. ஆர்எஸ்எஸ் எதிர்பார்க்கின்ற வேகத்துல பாஜக செயல்படவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது.